தமிழக அரசுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் இந்த விரைவில் தொடங்க இருக்குது. என்ன மாதிரி கருத்தை வந்து பிஜேபி இப்போ வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து தமிழக அரசு ஏற்க மாட்டேங்குது. மத்திய அரசு நிதி அதை மட்டும் சொல்லுங்க. அதாவது மத்திய அரசுடைய கல்விக் கொள்கையை அவர்கள் நிதி எதற்கு கேட்கிறார்கள்? எந்த தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரக்கூடியதில் நிதி கேட்குறாங்களா, இல்லை ஏற்கனவே தரப்பட்ட நிதியை கேட்குறாங்கள பொறுத்து தான் நம்மளாம் பேச முடியும். அது ஏற்கனவே சொல்லியாச்சு. எப்படின்னா, நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள நிதியை இப்போவே கேட்குறாங்களாங்கிறது தான் எங்களுடைய கொஸ்டின். பாலியல் பலாத்காரம் இந்த சின்ன சின்ன குழந்தைகள் பாலியல் சம்பவங்கள் அதிகமாக இருக்குது. இதை பற்றி என்ன? இல்லை, அதாவது தமிழ்நாட்டில் இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பாலியல் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. சிறு குழந்தைகள் மாணவர்கள் எல்லா ஊர்களிலையும் இது தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும் நடக்கும். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறது. தமிழக அரசு போதைப் பொருட்கள், கஞ்சா, அபின் போன்ற போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் உடனடியாக தடை செய்யணும். காவல்துறை அதுக்கு உடனடியாக நடவடிக்கை. இல்லைன்னா இது போக போக இன்னைக்கு எங்கே போய் முடியும்னே தெரியாது. அது அப்புறம் இதெல்லாம் சொல்லியாச்சு. திமுகவினருக்கும் இந்திக்காரர்களுடைய மேலே நாசிக் டோலை விரும்புகிறாங்க, ஹிந்தியை விரும்ப மாட்டாங்க, மலையாளம் மேலே செண்டை மேலத்தை விரும்புகிறாங்க. நான் இது நம்ம ஹிந்தி படிக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ இதை பற்றி வைக்கிறேன். ஹிந்தி வந்து இல்லை, ஹிந்திக்காரர்களுடைய மேலே தான் நாசிக் டோல். இப்போ வந்து நெல்லைக்கு முதலமைச்சர் வரும்போது 300 பேர் நாசிக் டோல் அடிச்சிருக்காங்க, 300 பேர் சென்னை மேளம் கேரளா மேலத்தை அடிச்சிருக்காங்க. அப்போ தமிழருடைய கலைகள் அழியுது, தமிழர் கலைகள் அழியுது. அப்போ வந்து தமிழ் ஹிந்தி படிக்கூடாதுன்னு. அதாவது திமுக பொறுத்தவரையில் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக தலைவர்கள், திமுகவுடைய பொறுப்பாளர்கள் எல்லாரும் நடத்தக்கூடிய ஸ்கூலில் ஹிந்தி தான் பாடமாக வச்சுருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது தான். ஹிந்திக்காரர்களுடைய மேலத்தை படிப்பது ராமாயணம், எடுப்பது பெருமாள் கோயில் மாதிரி தான்.